சுச்சக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹி அபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்தவக்ஷசே கருணாதி குணாட்யாய கமலாநிதயே நமஹா. ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். புன்னகை ராமாயணம் சுந்தர ஸ்பந்தத்தை நாம் அனுபவித்து வருகிறோம். அதுல இன்றைய தினம் 42வது ஸ்லோகம். இது சுந்தர ஸ்பந்தம்ங்கிறதுனால புன்னகையை வர்ணிப்பதோடு வில்லூர் சுவாமி நிக்காம ஆங்காங்கு ஒவ்வொரு புன்னகைக்கும் ஒரு உவமை சொல்லி அந்த புன்னகை எவ்வளவு அழகா இருக்குங்கிறதையும் சேர்த்து சேர்த்து சொல்லிட்டு வரார். அந்த பேட்டர்னு கடந்த சில ஸ்லோகங்களை கவனித்தவர்களுக்கு நன்றாகவே புரியும். அதனாலதான் லக்ஷ்மணனை எண்ணி ராமன் புன்னகை செய்தான்கும் போது அந்த புன்னகைக்கு மல்லிகை பூவோடு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தார். பரதனை எண்ணி ராமன் புன்னகை செய்த போது பரதனுடைய அந்த புன்னகையை கம்பேர் பண்ணார். ஹனுமானை எண்ணி ராமன் புன்னகை செய்த போது ஹனுமானோடைய அந்த புன்னகையை ஒப்பிட்டு 4 ஸ்லோகம் பாடினார். இப்போ வில்லூர் சுவாமி என்ன பண்றார், இதற்கு முந்தைய ஸ்லோகம் அதுல சீதை என்ன சொன்னா, ஹனுமானுடைய பணிவை பத்தி சொன்னா. எல்லாம் அசோகவனத்தையே துவம்சம் பண்ணா, என் முன்னாடி கை கட்டிண்டு கை கூப்பிண்டு ரொம்ப பணிவோடு வந்து நின்னான்னா, அந்த ஹனுமானுடைய பணிவை எண்ணி ராமன் புன்னகை செய்தான் அல்லவா, அந்த புன்னகைய இப்போ வில்லூர் சுவாமி அடுத்த ஸ்லோகம் இப்ப 42வது ஸ்லோகத்துல அந்த ஹனுமானுடைய பணிவை எண்ணி ராமன் புன்னகை செய்தானே, அந்த புன்னகை எப்படி இருக்கும் அப்படின்னு வடுவூர் ராமனுடைய முகத்தை சேவித்தார். அந்த முகமே நிலவு போலவும் அந்த புன்னகை நில ஒளி போலவும் இருந்ததாம். அதை அப்படியே வர்ணித்து 42வது ஸ்லோகம் அமைத்திருக்கிறார். இதுல 5 ஒற்றுமைகள். நிலவுக்கும் வடுவூர் ராமனுடைய முகத்துக்கும் 5 ஒற்றுமை இருக்குங்கிறார். அது என்ன 5 ஒற்றுமைகள்? உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் எழுந்தருளி இருக்கும் சீதாராமர்கள் மற்றும் ஹனுமான் முன்பு இந்த 42வது ஸ்லோகத்தை சேவியுங்கள். 5 ஒற்றுமைகள். இந்த ஹனுமானுடைய பணிவை எண்ணி புன்னகை பூத்த ராமனுடைய முகத்துக்கும் நிலவுக்கும் உள்ள 5 ஒற்றுமைகளை சொல்லும் ஸ்லோகம். சந்திரஸ்தே வதனம் திருதம் ஹி யதிதம் ஸ்ரீநீல கண்டேனயத் தாம்ரம் தத் சததம் விபாதி அதரதஸ் தஸ்யோதய சர்வதா தஸ்மின் காச்சன சந்திரிகா விஜயதே மந்தஸ்மிதாக்கியாசதி யாமே சம்ஸ்மிருதி தாமசீம் அபிபராம் சுத்தாம் விதத்தே நவாம் என்பது ஸ்லோகம். இப்போ சீதை அகைன் வர்ணிக்கிறாளாம். ராமபிரான் சீதை ஒன்னொன்னும் ஹனுமானின் பெருமையை சொல்ல சொல்ல அதை கேட்டு ராமன் சிரிக்க, இப்ப சீதைக்கே ஹனுமான் பெருமையை சொல்றதா ராமன் புன்னகையை வர்ணிக்கிறதான்னு தெரியல. அதனால இப்போ புன்னகை பூத்த ராமனுடைய முகத்தை சந்திரனோடு ஒப்பிட்டு 5 ஒற்றுமை சொல்றாளாம் சீதை. முதல் ஒற்றுமை சந்திரஸ்தேவதனம். சுவாமி, உங்க முகம்தான் சந்திரன். உங்க சந்திரனுக்கும் உங்க முகத்துக்கும் முதல் ஒற்றுமை என்னன்னா, திருதம் ஹி யதிதம் ஸ்ரீநீல கண்டேனயத். ரெண்டையுமே நீலகண்டன் தாங்குகிறார்னார். சந்திரனையும் நீலகண்டன் தாங்குகிறார். நீலகண்டன்னு சிவபெருமானுக்கு பெயர். கழுத்து நீளமாக பெற்றவர். காலகால விஷம் உண்டதாலே அந்த நீலகண்டனாகிய சிவபெருமான் தன் தலைக்கு மேலே சந்திரனை தாங்குகிறார். பிறை சூடின்னு அவரை சொல்றோம், சந்திரசேகரன்னு சொல்றோம். அதனால நீலகண்டனாகிய சிவபெருமான் சந்திரனை தாங்குகிறார். ராமனுடைய முகத்தையும் நீலகண்டம் தான் தாங்கறதாம். நீலம்னா நீல நிறம், கண்டம்னா கழுத்து. ராமனுடைய கழுத்து என்ன நிறம்? நீல நிறம் தான். ராமனுக்கு மொத்த திருமேனியுமே அந்த ஒரு கருநீல வண்ணம் அல்லது ராமர் பச்சை கருப்பு இது கலந்த வண்ணம் தானே. அப்போ நீலம் என்ற நிறம் அந்த கருப்பு டிஞ்சு உள்ள எல்லா கலரையுமே குறிக்கும். அப்ப ராமனுடைய மொத்த திருமேனியும் அந்த கருநீல வண்ணம்னா கழுத்தும் அதே கலர் தானே. ஆகையினால நீலகண்டன்னு பெயர் பெற்ற சிவபெருமான் சந்திரனை தாங்குறார். நீல கண்டமாகிய ராமனின் நீல கழுத்து அது ராமனின் முகத்தை தாங்கிறது. அப்ப இது முதல் ஒற்றுமையா, சந்திரனை நீலகண்டன் தாங்குகிறார், ராமன் முகத்தை நீலகண்டம் கழுத்து தாங்குகிறது. 2 தாமிரம் தத் சததம். சந்திரன் இருக்கே, சந்திர கிரகணத்தின் போது கொஞ்சம் சிவந்து இருக்குமா. சந்திர கிரகணத்தின் போது நாம சந்திரனை பார்க்க கூடாது. ஆனால் பொதுவாக வேற ஏதாவது இமேஜஸ் அதுல நீங்க கூகுளாச்சாரியார்ட்ட எல்லாம் கேட்டா தெரியும். சந்திர கிரகணத்தின் போது நீங்க பார்த்தா அந்த சந்திரன் லேசா ஒரு சிவப்பு டிஞ்சோட இருக்கும். அது போல ராமனுடைய முகம் எப்படின்னா, அதுல உதடுகள் மட்டும் தனியா ஒரு சிவப்பு டிஞ்சு போல அழகான அந்த சிவந்த உதடுகள் முகத்திலே விளங்குகின்றன. அடுத்து 3வது ஒற்றுமை விபாதி அதரதா தஸ்ய உதய சர்வதா. சந்திரன்கிறது ஒரு நாளைக்கு ஒரு முறை உதிக்கும், அதுக்கப்புறம் அஸ்தமனமாகும். ராமனுடைய முகம் எப்படின்னா எப்போதும் உதித்து கொண்டே இருக்கான். அதுக்கு எப்போதுமே உதயம்தான். அதாவது பெருமை என்பது கூடிக்கொண்டே இருக்கிறது, அழகு கூடிக்கொண்டே இருக்கு, எல்லாமே கூடிண்டே போறது. பொலிவு, பெருமை, அழகு எல்லாமே கூடிண்டே போறது. அதனால இது எப்போதும் நித்திய சந்திரோதயத்துல ராமனுடைய முகம் இருக்கிறது. அடுத்து தஸ்மின் காச்சன சந்திரிகா விஜயத்தே மந்தஸ்மிதாக்கியா சதி.
சந்திரனுக்கு எப்ப பெருமைனா ஒளியால தான் பெருமை. சந்திரனுக்கு ஒளினா ராமனுடைய முகத்துக்கு எது ஒளினா மந்தஸ்மிதம்ங்கிற புன்னகை தான் ஒளி. அப்போ முகம் சந்திரனை போல இருக்குன்னா அந்த சந்திரனின் ஒளி போல் புன்னகை ஒளி வீசுகிறது. அடுத்து யாமே சம்ஸ்மிருதி தாமசீம் அபிபராம் சுத்தாம் விதத்தே நவாம். அந்த புன்னகை என்னும் ஒளி என்ன பண்றதா, நிலவின் ஒளி இருளை போக்கும். ராத்திரி நேரத்துல வழி தெரியாம தவிச்சோம்னா நில ஒளி வழிகாட்டும். அது போலத்தான் உலகியல் வாழ்க்கையில அறியாமைங்கிற இருள தவிக்கும் போது ராமா நீ ஒரு புன்னகை செய்தால் உன்னுடைய புன்னகையானது எங்களுக்கு ஞான ஒளியை கொடுத்து அறியாமை என்ற இருளை போக்கி இந்த உலகியல் வாழ்க்கையில் இருந்தே எங்களை ரட்சிக்கிறது. இப்படித்தான் போகணும்னு ஆன்மீக பாதையிலே வழிகாட்டுகிறதுன்னு அதற்கும் ஒரு உதாரணம் கொடுத்துட்டார் வில்லூர் சுவாமி. அப்ப பாருங்க 5 அழகான உதாரணங்கள். சீதை ராமனை பார்த்து சொல்றாளாம், சந்திரஸ்தேவதனம் திருதம் ஹி எதிதம் ஸ்ரீ நீலகண்டேனயத். சந்திரனை நீலகண்டனாகிய சிவபெருமான் தலைக்கு மேல தாங்குறார். உங்கள் முகமாகிய சந்திரனை நீல நிறத்தில் உள்ள கண்டம் நீல கழுத்து தாங்குகிறது. 2 தாம்ரம் தத் சததம் விபாதி அதரதஹா. சந்திரன் கிரகண காலத்தில் சிவந்திருக்கும், உங்களுடைய முகத்தில் உதடுகள் சிவந்திருக்கும். அதனால இதுவும் ஒரு வகையில் சந்திரன் தான். தஸ்ய உதய சர்வதா. சந்திரனுக்கு உதயம் உண்டு, சந்திரோதயம். உங்க முகத்துக்கோ எப்போதும் நித்திய சந்திரோதயம் தான். அழகு பெருமை எல்லாம் உதயமாயிட்டு கூடிண்டே இருக்கு. அடுத்து தஸ்மின் காச்சன சந்திரிகா விஜயத்தே மந்தஸ்மிதாக்கியா சதி. சந்திரனை சுற்றி ஒளி இருப்பதை பார்க்கிறோம், ஒளியால தான் பெருமை. உங்க முகத்தின் ஒளி எதுனா உங்க புன்னகையிலேருந்து தான் ஒளி வருது. அடுத்து யாமே சம்ஸ்மிருதி தாமசீம் அபிபராம் சுத்தாம் விதத்தே என்னவாம். இந்த உலகியல் வாழ்க்கையில் உள்ள அறியாமைங்கிற இருளை உங்கள் முகம் என்னும் சந்திரனில் இருந்து வரக்கூடிய புன்னகை என்ற ஒளி அது ஞான ஒளியை கொடுத்து போக்கி தருகிறது. உலகியல் வாழ்க்கையில இப்படித்தான் போகணும், ஆன்மீக பாதையில எப்படி போகணும் அதற்கு வழிகாட்டக்கூடியது உங்கள் புன்னகை என்று இப்படி புன்னகைக்கும் நிலவுக்கும் 5 ஒற்றுமைகள் சொல்லி ஹனுமானுடைய பணிவை கேட்டு ராமன் பூத்த புன்னகை இது. 41வது ஸ்லோகத்துல பூத்த புன்னகை. அந்த புன்னகை எப்படி நில ஒளியோடு நாம கம்பேர் பண்ணலாம், அந்த புன்னகை பூத்த முகத்தை நிலவோடு எப்படி ஒப்பிடலாம் என்று ஒப்பிட்டு சீத்தை ரசித்ததாக வில்லூர் சுவாமியினுடைய அனுபவம். அதான் இந்த ஸ்லோகம். ஆக இரண்டுமே ராமனுடைய முகமும் சரி சந்திரனும் சரி நீலகண்டனாலே தாங்கப்படுகிறார்கள். இருவருக்குமே சிவப்பு உண்டு. அங்கே கிரகணத்தில் சிவப்பு, இங்கே உதடுகள்ல சிவப்பு. இருவருக்குமே எப்போதும் உதயம். சந்திரன் உதிக்கிறான், ராமனுடைய முகமோ எப்போதும் உதிச்சுட்டே இருக்கு. சந்திரனுக்கு ஒளினா முகத்துக்கு புன்னகை, அது உலகியல் இருளை போக்குறது. இது அறியாமைங்கிற இருளை போக்குறது. அதனால சந்திரஸ்தேவதனம் திருதம் ஹி யதிதம் ஸ்ரீநீல கண்டேனயத் தாம்ரம் தத் சததம் விபாதி அதரதஹா தஸ்யோதய சர்வதா தஸ்மின் காச்சன சந்திரிகா விஜயதே மந்தஸ்மிதாக்யா சதி யாமே சம்ஸ்மிருதி தாமசீம் அபிபராம் சுத்தாம் விதத்தே நவாம் என்று தினமும் சொல்லி வருவோம். அறியாமை என்ற இருளை தன் புன்னகை என்னும் ஒளியாலே ராமன் போக்கி அருள்வான். நன்றி, வணக்கம்.